அண்மைச் செய்தி. சென்னையில் அரிய வகை லார்கிப்பான் குரங்குடன் வீடியோ எடுத்த விவகாரம் தொடர்பாக நடிகர் விக்ரமிடம் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், நடிகர் விக்ரமிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு எழுத்துப்பூர்வமாக வனத்துறை அதிகாரிகள் பதிலை பெற்றதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தெற்காசியாவை சேர்ந்த அழிந்து வரக்கூடிய அரிய வகை குரங்கினமான லார்கிப்பான் என்ற குரங்கோடு நடிகர் விக்ரம் வீடியோ ஒன்று வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக நடிகர் விக்ரமிடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அவரிடம் வனத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். முட்டுக்காட்டில படப்பிடிப்பு தளத்தில் இருந்த நடிகர் விக்ரமிடம் வனத்துறை அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை கேட்கப்பட்டு அதனை எழுத்துப்பூர்வமாக பெற்று அதிகாரிகள் வாக்குமூலமாக பெற்றிருக்கிறார்கள். அதனை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக குரங்குடன் ஏன் வீடியோ எடுத்தீர்கள், சமூக வலைத்தளங்களை பதிவிட்ட பின்பாக எதற்காக அதனை டெலீட் செய்தீர்கள், அதற்கான காரணம் என்ன, அந்த குரங்கு எப்படி வந்தது என்பது குறித்தான பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அது எழுத்துப்பூர்வமாக பெற்றிருப்பதாகவும் தகவலானது தெரிவித்திருக்கிறார்கள். குரங்கை கொண்டு வந்த உரிமையாளன் ஈரோட்டில் உள்ள ஃபார்மிலும் வனத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அக்கறையில் உள்ள அவரது மகளின் மாமனார் வீட்டில் சோதனை நடத்திய நிலையில தற்போது விக்ரமிடம் நேரடியாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். நடிகர் விக்ரமின் மகள் மறைந்த முத்தின் பேரனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவரது வீட்டில் தான் நேற்று இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது. அந்த வீட்டில் வைத்துதான் இந்த அரியவகை குரங்கோடு விக்ரம் வீடியோ ஒன்றை பதிவு செய்து அது கூட விளையாடுவது போன்ற வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தால் இன்ஸ்டாவில் பதிவிட்டிருந்த நிலையில பலர் பார்த்த நிலையில மறுநாளே உடனடியாக அதை டெலீட்டும் செய்திருந்தார். இந்த விவகாரம் பெரும் பூதாகரமான நிலையில வனத்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில தான் பாரிவேஷ் 2.0 என்ற மத்திய சுற்றுச்சூழல் இணையதளத்தின் மூலமாக இந்த குரங்கை விற்பதற்கு அனுமதி பெற்றதும் அதனை மகளும் மருமகனும் வாங்குவதற்கு முயன்றதாகவும் அதை உரிய ஆவணங்களோடு விற்பனை செய்ய வந்ததாகவும் நேற்று விசாரணையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.